மத்தேயு 7:15 வாசிங்க. 7:15, 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிற, எல்லாரும் சொல்லுங்க என்ன அது? ஓநாய்கள். சரி, இங்கிலீஷ்ல வந்து உல்வ்ஸ்ன்னு போட்டிருக்கு. உல்ஃப். பிசாசு எப்படி மிருகம் போல நம்மகிட்ட வருவானா, முதல்ல சிங்கம் மாதிரி வருவான். அப்படி எப்படின்னா விழுங்குற சிங்கம், மறைஞ்சிருந்து அப்படி விழுங்கிடுவான். ரெண்டாவது எப்படி அவன் வருவான் அப்படின்னு சொன்னால், அவன் தந்திரம் எப்படிப்பட்ட தந்திரம்னா, துஷ்ட மிருகத்தோடு நான் போராடினேன்றாரு. இந்த ரெண்டாவது துஷ்ட மிருகம் எப்படிப்பட்ட மிருகம்னு சொன்னால், வஞ்சிக்கிற ஓநாய்கள், டிசீவிங் wolves. வஞ்சிக்கிற ஓநாய்கள். நேரடியாக அவன் தாக்காது, வஞ்சனையினால ஏமாற்றி தாக்கும். இயேசுவே இதை சொன்னார். இவங்க யாருன்னா இந்த வஞ்சிக்கிற ஓநாய்கள் போல யார் இருப்பான்னு சொன்னால், ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உள்ளே வந்து ஓநாய், வெளியில் எப்படி ஆடு மாதிரி நடந்து வரும். இப்போ இது யாருன்னு பார்த்தா, யாரா இவங்க? கள்ள, சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க, NLT, நியூ லைஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் who come disguised as harmless sheep but they are really vicious wolves. அவங்க எப்படின்னா ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு வேஷம் போட்டு, எங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் நன்மை தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருவாங்களாம். அப்பா, இவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நம்பி தலையை கொடுத்தீங்க, போச்சு, அவ்வளோதான், அவனை காலி பண்ணிடும். இதை ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சபை ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். பிசாசுனா நான் சொன்ன மாதிரி கருப்பு சட்டை போட்டு கரும் வேடத்தில் 2 கொம்பு வச்சுட்டு இப்படி வரமாட்டான். முதல்ல சிங்கம் மாதிரி ஒளிஞ்ச இடங்களில், மறைஞ்ச இடங்களில் நம்ம விழுங்குறதுக்கு நின்றுட்டு இருப்பான், துஷ்ட மிருகம் மாதிரி. ரெண்டாவது எப்படி வருவான்னா, ரொம்ப பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் வாயிலாக நம்மளை பட்சிக்கிறதுக்கு வருவான். எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. வெளியில் ஒரு ஆட்டை போல எளிமையாக இருப்பாங்க, ஆட்டை போல ரொம்ப மெதுவாக இருப்பாங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக, தாழ்மையாக, நிறுத்தி நிதானமாக ஆட்டை போல தான் பேசுவாங்க. அவங்க வந்து உண்மையாக தேவனோடு இருப்பதை போல, தேவனுக்கு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எச்சரிப்பாக இருக்கணும். தங்களையே தீர்க்கதரிசின்னு போட்டு பட்டம் போட்டுக்கிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள். ஓநாய்கள் எச்சரிப்பாக இருக்கணும். உள்ள பார்த்தீங்கன்னா கொடுமையும் பொருளாசை நிறைந்தவர்களாக உள்ள இருப்பாங்க. நான் இதை பற்றி கொஞ்சம் வசனங்கள் தரேன், நீங்களே போய் வீட்டில் வாசித்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க எப்படிப்பட்டவர்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மரிக்கிறதுக்கு முன்பாக எபேசு சபையை போய் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது அவங்ககிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை பேசினார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை வாசிப்பீர்களானால் அவர் சொல்லுவார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடான வைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்க அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க. பவுலுக்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? எத்தனை முறை சொன்னாலும் கேட்காத ஒரு சபை இருந்துச்சு அவருக்கு. அதனால சொல்கிறார், 3 வருஷமாக இரவும் பகலும் நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன், இன்னும் கூட உங்களுக்கு என்ன வரல? சிலருக்கு ஜென்மத்துக்கும் புத்தி வராது. அப்படி சில பேர் இருப்பாங்க. என்னதான் எச்சரிப்பு கொடுத்து என்னதான் உங்களுக்கு சொன்னாலும் அந்த மந்த இருதயம் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, எச்சரிப்பை கேட்க மாட்டாங்க. பவுலுக்கு இந்த போராட்டம் இருந்துச்சு. 3 வருஷமாக சொல்கிறாராம், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எச்சரிப்பாருங்க எச்சரிப்பாருங்க எச்சரிப்பாருங்க, கேட்கல. வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்து ஆடுகளை பட்சித்து போடுவார்களாம். they will devour them, முழுவதுமாக அழித்து விடுவார்கள். நல்லா கவனிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் நான் சொல்கிறேன். ஒரு 3 காரியமாக சொல்லட்டுமா? 3ஆவது சொல்கிறேன், 3 4 கூட சொல்லலாம். சரி, 1 முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா,
அந்த கள்ளத்தரிசி நான் போன பின்பு தப்ப விடாத மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எத்தனை பேர் ஓநாயின்ற வார்த்தையை கவனிச்சிங்க? இப்போ நம்ம ஓநாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பிசாசு ஓநாயை மாறி வருவானா? இல்லை, ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய். சரி, இந்த ஓநாய் யாருன்னா கள்ளத்தீர்க்கதரிசி. இங்கே திருப்பி பவுல் சொல்கிறார், கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீஷர்களை தங்களிடத்தில் என்ன பண்ணுவாங்க? இழுத்துக்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள், யார்கிட்ட இழுத்துக்கிடுவாங்க? இயேசுவிட்ட இல்லை, யார்கிட்ட இழுத்துக்கிடுவாங்க? தங்களிடத்தில். முதல் அடையாளம், தீர்க்கதரிசியினுடைய முதல் அடையாளம், கள்ள தீர்க்கதரிசியுடைய முதல் அடையாளம் என்னன்னா, a false prophet will always draw people to themselves. இயேசுவை பற்றி பேசுறதை விட தங்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஒரு கள்ள தீர்க்கதரிசி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு நல்ல அடையாளம். அவங்க பிரசங்கத்தினுடைய 80% தங்களுடைய அனுபவங்களை பற்றியும், தங்களை என்னமோ தேவனுக்கு சமமாகவும் அவங்க தங்களை பற்றியே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் கண்டுபிடிக்கலாம், இவர் யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, இவர் தனக்கு நேராக ஆட்களை இழுக்கிறாருன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்களாம் புத்தி இல்லாதவர்கள் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் தெளிவாக இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய அனுபவங்களை ரொம்ப பெரிய அனுபவமாக காமிச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை எப்படி பிரமிக்க வைப்பாங்கன்னா, எப்பா இவர் எப்படி பெரிய ஆளாக இருந்திருக்காரு, நம்மலாம் இதை வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாது, இவர் அதையெல்லாம் இவர் சாதிச்சிருக்கிறாரு, இவர் அதையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அங்கெல்லாம் போய் வந்திருக்கிறாரு. நீங்கள் ஏமாறுற நேரம் பட்சித்து போடுவான், முடிஞ்சு போச்சு. they will draw people to themselves. பவுல் சொல்றாரு, இவங்க எல்லாம் யாருன்னா தேவனுக்கு நேராய் ஆடுகளை உண்மையான பிரதான மேய்ப்பனாகி இயேசுவிடத்தில் திருப்புறதுக்கு பதிலாக தங்களிடத்தில் திருப்புவாங்க. இது முதல் அடையாளம். they will draw people after them. ரெண்டாவது, கள்ளத்தீர்க்கதரிசியுடைய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும்னா, நான் திருப்பி வேதத்துலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். யோவான் 10:12 மேய்ப்பராக இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூனியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகள் என்ன செய்யும்? சிதறடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, சிதறடிக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, ஏன் இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன்னு மனசுல இறங்கட்டும் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசி ஒரு ஓநாய். இந்த ஓநாய் பண்ற வேலை என்னன்னா, முதலாவது தனக்கு நேராக ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுமா. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தங்களுக்கே பட்டங்களை போட்டு தங்களுடைய அனுபவங்களை சொல்லி தங்களுக்கு நேராக ஆளுங்களை எழுப்பாங்க. ட்ரா பீப்புள் டு தெம். ரெண்டாவது அவங்க செய்கிற வேலை என்னன்னா, தே வில் டிஸ்பர்ஸ் பீப்புள். மந்தையை விட்டு சிதறடிப்பார்கள். அவங்க உபதேசங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகாத, உனக்கு ஊழியக்காரன் கர்த்தர் தான், ஆலயத்தில் ஐக்கியம் வேணாம், நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு நீங்கள் கடிதம் போடுங்க, எங்களுக்கு காணிக்க அனுப்புங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போகாதீங்க, ஒரு மெய்ப்பனு கீழே உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி மெய்ப்பனை பற்றியே குறையாக பேசுவாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவங்க ஊழியத்தை பார்த்தீங்கன்னா சபைக்கு நேராக ஜனங்களை நடத்த மாட்டாங்க, சபைக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்களை நடத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் கூட்டம் வைப்பாங்க. சர்ச்சுக்கு போகாது, எங்கே வா, எங்கள் கூட்டத்துக்கு வா, உனக்கு விசேஷ அபிஷேகம், 4 மடங்கு அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் ஏதாவது சொல்லி ஆலயத்துக்கு உங்களை போக விடாமல், ஆலயத்தில் ஒரு மெய்ப்பனுக்கள் அடங்காமல் அங்கே வா இங்கே வா, அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஏதாவது சொல்லி உங்களை சபையில் இருக்க விடாமல் அங்கங்கே அலையை விட்டு சிதற பண்ணி கடைசியில் நீங்கள் சபையிலும் இருக்க மாட்டீங்க, அங்கேயும் இருக்க மாட்டீங்க. இந்த சிதறடிக்கிற வேலை தான் யாருடைய வேலை? ஓநாய். கள்ள தீர்க்கதரிசி ஆடுகளை ஒன்றாக சேர்த்து மந்தையில் கொண்டு பத்திரமா வைக்க மாட்டான். இந்த ஓநாய் வேலை என்னன்னா, ஒன்றா இருக்கிறது என்ன பண்ணிடுவான்? சிதறடிப்பான். அந்த ஊழியக்காரனை பற்றி இந்த ஊழியக்காரனை பற்றி ஏதாவது குறை சொல்லி இந்த ஆடு மேய்ப்பனிடத்தில் சேர முடியாதபடி, அவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்க முடியாதபடி சிதறடித்து பின்பு கொன்று போடும். அதான் ஒரு யோனாயினுடைய வேலை. மூன்றாவது ஓநாயினுடைய வேலை நிறைய இருக்குது, பட் நான் 4 நிறுத்திடுறேன். எசேக்கியல் 22:27. எசேக்கியல் 22:27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். மூன்றாவது ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னால்,
இந்த ஓநாய்கள் என்ன பண்ணுமா, அநியாயமாக என்ன செய்யுமா, பொருள் சம்பாதிக்குமா. எப்படி சம்பாதிக்கும்? அநியாயமாக பொருள் சம்பாதிக்கிறதுனா என்னங்க? ஒரு பொருளுக்கு விலை 5 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. அநியாயமாக சம்பாதிக்கிறோம் என்ன பண்ணுவான் தெரியுமா, 5ன்னு போட்ட இடத்துல பக்கத்தில் ஒரு 1 போட்டு 15ன்னு விற்பான். சரியா? சில அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி பட்டாளுங்கன்னா, சிலதெல்லாம் வந்து ஃப்ரீன்னு வரும், அந்த ஃப்ரீயை கொடுக்கவே மாட்டான். யார் கேட்டாலும் என்னங்க இந்த பொருளுக்கு இது ஃப்ரீன்றாங்களே, இல்லைங்க காலியாக போச்சுன்றான். காலியாக போச்சுன்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் காலியாகி போய் அடுத்த ஆள் வருவான் பாருங்கள், அவன்கிட்ட இந்த ஃப்ரீயாகவே என்ன பண்ணுவான்னா விலை போட்டு விற்பான். நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு நல்லா எச்சரிப்பாக எடுத்துக்கிடுங்க. கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல அடையாளம் என்னென்னா, தேவன் இலவசமாய் கொடுத்த நன்மைகளை காசுக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. எண்ணெய் வியாபாரம், துணி வியாபாரம், சால்வை வியாபாரம், குல்லா வியாபாரம், செருப்பு வியாபாரம், பேனா வியாபாரம், இதெல்லாம் பண்ணுவாங்க. அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பார்கள். இவ்வளோ காசு அனுப்பினா ஜோம் பண்ணுறோம். எங்கெங்க பைபிளில் போட்டிருக்கு காசு அனுப்பி ஜோம் பண்ண சொல்லி? இன்றைக்கி சில பேர் இதை நம்பி போய் அங்கே பங்காளர் இங்கே பங்காளர். பிள்ளைக்கு நம்ம ஜோம் முடியாதா? ஜாக்கிரதையா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிப்பாருங்க. அநியாயமான பணம் சம்பாதிப்பது. ஆண்டவர் சொன்னால் இலவசமாக பெற்றீங்க, என்ன பண்ணுங்க, கொடுங்க. யார்கிட்டங்க ஆண்டவர் இந்த டீலர்ஷிப் கொடுத்தாரு எண்ணெயை விற்கிறதுக்கு? ஜாக்கிரதையா இருங்க. நாங்கள் சபையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் சுற்றி வருவாங்க. இந்த சால்வையை வாங்கி தோள் மேலே போட்டிங்கன்னா 1000 மடங்கு நன்மை வரும். உடனே நம்மாள் 10 ரூபாய் சால்வைக்கு 1000 ரூபா கொடுத்து அபிஷேகம் பெற்ற சால்வை அனுப்புகிறாங்க. நமக்கு கைக்கூட்டி அனுப்புகிறாங்க, டவல் அனுப்புகிறாங்க, தலாணி அனுப்புகிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி ஒவ்வொன்றா அனுப்பிடுவாங்க. டெய்லி நாங்கள் கொடுக்குற சட்டையை மட்டும் தான் நீ போடணும், இந்த புடவையில் விசேஷ அபிஷேகம் இருக்குன்னா நம்ம ஆள் போய் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது இல்லை? இந்த கொஞ்ச நாள் சிமெண்ட் வியாபாரம், செங்கல் வியாபாரம் எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த செங்கல்ல நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த வீடு அழியாத வீடு. நாங்கள் ஜெபிச்சு செங்கல் அனுப்புகிறோம். ஜெபிச்சு அனுப்புகிற செங்கலுக்கு 5000 ரூபாய், சாதாரணமாக வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய். நம்மளுங்க பரவாயில்ல ஐயா, நீங்கள் ஜெபிச்சு அனுப்புனா போதும், நாங்கள் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இந்த மாதிரி வியாபார யுக்திகள் பண்ணுற இந்த வேலைலாம் யார் பண்ணுவான்னா கள்ள தீர்க்கதரிசி பண்ணுற வேலை. நான் சொல்லலைங்க, நான் சொன்னேன்னு நினச்சிக்கிடாதீங்க. பைபிள் உங்கள் வசனத்தை காட்டினேன். அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பார்கள். அநியாய பொருள். இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ நன்மை, அவ்வளோ கொடுத்தா லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி. இதெல்லாம் ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லவே இல்லை, ஒருபோதும் சொல்லலை. டிஸ்ஆனஸ்ட் கெயின், அநியாயமான வியாபாரம் பண்ணி கடைசியில் முடிவு என்னன்னா ஆடுகள் பீறி போகப்படும், பட்சிக்கப்படும். பிசாசு எப்படி வருவான்? சிங்கத்தை போல வருவான். பிசாசு எப்படி வருவான்? ஓநாய போல வருவான். 2 காரியங்களை கவனிங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. 2 காரியம். ஓநாயை பற்றி அல்லது வஞ்சிக்கப்படுறதை பற்றி சொல்கிறோன்னா 2 காரியத்தில் எச்சரிப்பாருங்க. ஒன்று, அவருடைய வார்த்தைகளுக்கு எச்சரிப்பாருங்க. என்ன பேசுகிறாங்கன்றதை கவனித்து தான் நீங்கள் கேட்கணும். சும்மா பேசுகிறாங்கன்னு காதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. லிசன் வாட் தே ஸ்பீக்கிங், அதையும் கவனிக்கணும். 2வது, வஞ்சிக்கப்படாதபடி அவங்க பண்ணுற அற்புத அடையாளங்களை எல்லாத்துக்குமே போதும்னு சொல்லி நம்பாதீங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார். இல்லைன்னா பெரிய அடையாளங்களை காமிச்சு வஞ்சித்துருவாங்க. எச்சரிப்பாருங்க. இந்த வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா, இந்த ஓநாய்களுக்கு தப்பணும்னா வழி என்ன? மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமா இருங்க. அப்போனா ஆண்டவர் சொன்னார், பி வைஸ், புத்தியோடு இருந்துக்கிடுங்க. புத்தியை வித்துறாதீங்க, ஞானத்தை விட்டுறாதீங்க, வாங்குங்க. புத்தி இழந்து போகாதீர்கள். அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி. நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். எந்த வார்த்தையினால?
வசனம் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க சொல்லுங்க திரும்ப என்னோட. என்ன வார்த்தையினால? வீண் வார்த்தைங்க. என்ன பேசுகிறோன்னே தெரியல, அது பாட்டுக்கு பேச வேண்டியது. பேசி 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 வீண் வார்த்தை பேசி என்ன பண்ணிடுவாங்களாம்? வஞ்சித்துருவாங்களாம். ஒரு ஆள் நிறைய பேசுகிறார் அப்படின்றதுனால பேசுகிறதெல்லாம் உண்மை கிடையாது. மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மை கிடையாது. கவனிக்கணும், புத்தி இழந்து போகக்கூடாது. வீண் வார்த்தைகளால் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிப்பாருங்க. இவங்க இந்த மாதிரி ஆளுங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க கள்ளத்தீர்க்கதரிசிகளை பற்றி பேசுவாங்க. கள்ளத்தீர்க்கதரிசி அப்படி, இவரே யார் தான், இவங்களே கள்ளத்தீர்க்கதரிசி இருந்துட்டு அங்கே கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கான், இங்கே கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கான் இப்படி சொல்லி திசை என்ன பண்ணிடுவாங்கன்னா, மக்களுடைய கவனத்தை அங்கே திசை திருப்பிடுவாங்க. கடைசியில் இவர் தான் யார்? பெரிய கள்ளத்தீர்க்கதரிசி உட்காந்துருப்பார். எச்சரிப்பாருங்க, வீண் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதீங்க. ரெண்டாவது, மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளால் என்ன செய்ய முடியும்? தைரியமாக சொல்லுங்க. அற்புதம் செய்ய முடியும். அடையாளம்லாம் காட்டுவாங்க. இந்த பார், ஜோம் பண்ணுற மாதிரி மழை நின்றுச்சு பார், ஜோம் பண்ணுறப்ப இடி விழுது பார், சொல்லி முடிச்ச உடனே பாருங்க உங்கள் கையில் என்ன கிடைக்குது பாருங்க. எல்லாம் அற்புதம்லாம் காட்டுவாங்க. அப்பா பிரதர் எப்படி பிரதர் இது? அவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஆண்டு அற்புதத்தை வச்சு ஒரு ஆளை உண்மையான தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியான ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அது இட்ஸ் நாட் எவிடன்ஸ். பிசாசு கூட அற்புதம் பண்ணுவாங்க. அற்புதம் அடையாளம் கிடையாது. ஒருவரை கண்டுபிடிக்கிற அடையாளம். ஆண்டு சொன்னார், அவர்கள் கனிகளால் அவர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்வீர்கள். அடையாளங்களால் இல்லை, கனிகளால் அறிந்து கொள்வீர்கள். இதுக்கு தேவை என்ன? ஞானம் தேவை. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருந்து பிசாசனுடைய சூழ்ச்சிகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.